சந்தோஷமாக இருக்கிறது. Amen. Church, I welcome you in the mighty name of Jesus Christ. Hallelujah. Wishing you, church, a blessed new year 2026. ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு பலத்த கரத்தை கொடுக்கிறீங்களா? Come on, நல்ல சந்தோஷமா. Amen. சபையானவர்களே நல்ல கேளுங்க. இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில தேவன் அப்படியாக மகிமையாக தேவன் அசைவாடி கொண்டு இருக்கிறார். Even as the worship team was ministering, there was such a tangible presence of God in this place. Hallelujah. Hallelujah, church. பாருங்க, நம்மளுடைய இருதயம் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தாக்கா டக்குனு we will be able to tap into what the Lord is doing and the Lord is moving. Amen. Hallelujah, church. You know, son, the Lord says you are a faithful man. Even when you took the mic just now and you begin to, even before you begin to minister, I heard the Spirit of God say, you are my faithful man. Amen. And the Lord has found you to be faithful in all seasons. For you have stand in the trenches and toiled where men have seen and men have not seen. And the Lord said, in due time, this is the year where you'll be walking into a season of answered prayers, into a season of new beginnings, into a season of the divine fulfillment of the Lord. The Lord says so. Come on, receive that in the mighty name of Jesus for you and your family. Hallelujah, church. Hallelujah, church. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி ஆயத்தமாக இருக்கிறீங்க? Amen. ஆயத்தமாக இருக்கிறீங்களா? Amen, church. பாருங்க, நம் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒரு புதிய வருடத்துக்கு தேவன் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு புதிய காலத்துக்கு தேவன் நம்மளை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வந்து தேவன் நம்மளை அழைத்து கொண்டு வந்த தேவனாக இருக்கிறார். ஐயா, ஒவ்வொரு நாளும் நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க ஒவ்வொரு வருடமும் சரி, ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு நிமிடம் சரி, கர்த்தரை நம்மளுக்கு முன்பதாக நம்ம வைக்கிறவங்க, கர்த்தர் நம்மளுடைய வலது பரிசுத்துல அவர் நம்மளுக்கு நிழலாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம அறிகிறவங்க, நீங்களும் நானும் அசைக்கப்பட முடியாத ஜனங்களாக நம்ம இருப்போம். ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. Amen. Hallelujah, church. அது மாற்றமில்லை ஐயா. நீங்களும் நானும் சேவிக்கிற கர்த்தர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர், அவர் எப்படிப்பட்ட கர்த்தராக இருக்கிறார் தெரியுமா ஐயா? வாங்கண்ணே, வாங்கம்மா. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கர்த்தரை நம்ம சேவித்துக் கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? மலாக்காய் 3வது அதிகாரம் 6வது வசனம், நானே கர்த்தர், நான் மாறாதவர் சொன்ன தேவன். ஆமென். ஆகையால் அன்பானவர்களே, நம்மளுடைய வருடங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம். ஆமாவாயா? உங்களுடைய என்னுடைய வயசு மாறிக்கொண்டே இருக்கலாம். ஆமாவாயா? ஆமாவாயா? வெளி தோற்றத்துல உள் தோற்றத்துல எல்லாம் நம்ம மாறிக்கொண்டே இருக்கலாம். ஆமாவாயா? ஆனா மாறாத கர்த்தர் என்றென்றுக்குமே பாருங்க, என்ன நாட்களை நீங்க சந்தித்து போனாலும் சரி, உங்களுடைய எல்லா நாட்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் தேவனாக இருக்கிறார். Amen, church. நல்ல சந்தோஷமா ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கயா. Amen. ஆமாவாயா? உங்களுடைய மாம்சமும் உங்களுடைய இருதயமும் மாண்டு போனா கூட கர்த்தர் என்றென்றுக்குமே நம்மளுடைய இருதயத்தின் கண்மலையாக இருப்பார். Amen. கர்த்தர் என்றென்றுக்குமே நம்மளுடைய பங்காளவராக இருப்பார். வாங்கம்மா, புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Hallelujah, church. Hallelujah. Hallelujah, church. நன்றி. நின்னு போற மைக் போடு. Amen. இந்த மைக் போடு நின்னு போய் இருக்குது. Mic check. Amen. Amen, church. Hallelujah. கர்த்தர் என்றென்றுக்குமே, எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் மாற்றமேனார் என்றென்றுக்குமே என் இருதயத்தின் கண்மலையாக இருக்கிறார். கர்த்தர் மாற்றமே தான் என் பங்காக இருக்கிறார். தேவ ஜனமே, நான் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன். தீர்க்க தரிசனமான புதுமையாக நான் ஒண்ணு சொல்ல அவசியம் இல்லை ஐயா. தேவனுடைய வார்த்தையில தேவன் சத்தியமாக நம்மளுக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவர் he will be the strength of our hearts forevermore.
he will be our portion forevermore. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஐயா, அப்படிப்பட்ட பெரியவர் ஆயிந்தமா, அப்படிப்பட்ட மகத்துவமானவர் இன்னைக்கு நமக்குள் தேவன் how to say dwell in temple நிலைத்திருக்கிறார். Amen. அப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவன், அப்படிப்பட்ட பரிசுத்தமானவர் இன்னைக்கு நம்ம கூட நிலைத்திருக்கிறார். நம்ம கூட தேவன், the Lord dwells in us. As we dwell in him, he dwells in us. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அப்படிப்பட்ட தேவனானவர் வெளிப்பாடு புஸ்தகத்துல 22வது அதிகாரம் 13வது வசனத்துல தேவன் அறிக்கை செய்கிறார். அப்படியாக உங்களுடைய தேவனும் என் தேவனும் அறிக்கை செய்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க தேவனுடைய வார்த்தை கேட்க? நல்லா சத்தமா ஆமென் சொல்லுங்க ஐயா. If you are going to receive the word of God, I pray right now in the mighty name of Jesus that you will open your heart, the ground of your heart will be so tender to receive the word that the Lord is ministering to you and your families. Amen church. Amen church. Hallelujah. Hallelujah church. தேவன் அறிக்கை செய்கிறார், நான் அல்பாவும் ஒமேகாவுமாக நான் இருக்கிறேன். ஆமென். ஆதியும் அந்தமும் நானாக நான் இருக்கிறேன். முந்தினவரும் பிந்தினவரும் நானாக நான் இருக்கிறேன். பாருங்க, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து says, the Lord declares, I am Alpha and Omega, the beginning and the end, the first and the last. அது மாத்திரமல்ல, நம் தேவனாகிய கர்த்தர் என்ன அறிக்கை செய்கிறார்னா, ஏசாயா 44வது அதிகாரம் 8வது வசனத்துல நானே கர்த்தர் தேவன் சொல்லுகிறார். Amen. Amen church. Hallelujah. என்னை தவிர வேற தேவன் உண்டோ தேவன் கேட்கிறார். ஐயா, 2026க்கு வெற்றிகரமாக தேவன், மாறாத தேவன், உயர்ந்தவர், மகிமை நிறைந்தவராக நிறைவானவராக நம்மளுக்கு இருக்கிறார். நிரந்தரமானவர் அவர் நம்மளுக்கு இருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பரிசோதித்து இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டும் உங்க தேவன் யாருன்னு. Who is the God of your life? Who is the God of your family? Who is the God of your marriage? Who is the God of your children? Who is the God of your household church? ஆமாவாலியா, தேவனாகிய கர்த்தர் அவர் அறிக்கை செய்கிறார், என்னை தவிர வேற தேவன் உண்டோன்னு கேட்கிறார். இருக்காங்களா என்னை தவிர வேற தேவன் கேட்கிறார். அப்ப தேவனே சொல்றார், வேறொரு கண்மலையோ, அவரே சொல்றாருயா, வேறொரு கண்மலையோ சொல்லுங்கயா, வேறொரு கண்மலையோ இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒருவனையும் நான் அறிவேன். வேற ஒரு கண்மலை யாராவது இருக்கிறாங்களா? எனக்கு யாரையும் தெரியாத தேவன் சொல்றார். எவ்வளவு அழகாக கேள்வி கேட்டுட்டு எவ்வளவு அழகாக அவரே பதில் சொல்றார். ஆமாவா இல்லையா? இப்ப கத்தி கத்தி சொன்ன தெரியுமாயா? ஆமாவளே சாத்தியமா? கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் என்றைக்குமே என்னுடைய கண்மலையாக இருக்கிறான்னு சொல்லி, அந்த கண்மலையானவர் யார் ஐயா? அசைக்கப்பட முடியாத கண்மலையானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. புரியுதாங்க என்ன சொல்றேன்? Yes or no church? Yes or no church? Hallelujah. There is no other God besides him today church. Hallelujah. Amen. அது மாற்றம் இல்லையா? தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, கர்த்தரை போல பரிசுத்தமானவர் யாரும் இல்லையா? Amen. அவர் இல்லாமல் வேற ஒருவரும் நம்மளுக்கு இல்லையா? ஆமென். ஆமென். எங்கள் தேவனை போல பாருங்க, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆனா அப்படியாக ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபத்துல அவங்க சொல்றாங்க, நாம் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லையா? ஐயா நல்லா இன்னைக்கு உங்களோட கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் முடிஞ்சிருச்சு. Are you ready, excited to receive the word of the Lord? வாங்கண்ணே. ஆமாவா இல்லையா? Yes or no? நல்லா சத்தமா ஆமென் சொல்றீங்களா? Amen. தேவனை போல வேற ஒரு கண்மலையும் இன்னைக்கு இல்லையா?
ஆமாவா இல்லையா? ஐயா, அப்படிப்பட்ட தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனார் அவர் இருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? தகப்பனாக அவர் இருக்கிறார். ஆமென். பாருங்க, யோபு புத்தகத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களே, எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறாராம். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன் தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹalleluya church. நம்ம அவரை ஆராய்ந்து அறிந்திருக்கிறோமா முழுமையாக? நம்ம அவரை ஆராய்ந்து அறிந்திருக்குமா முழுமையாக? இல்ல. பட் ஆனாலும் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்க மத்தியில நான் பேச வந்திருக்கிறேன். தேவ ஜனமே, என்ன என்றால் உங்களுடைய தேவனும் என்னுடைய தேவனும் அப்படியாக நம்மளை ஆராய்ந்து அறிந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய திருமண வாழ்க்கையில இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஒண்ணுமே நம்ம தேவனுக்கிட்ட இருந்து மறைந்து வாழ முடியாது. என்னது ஐயா? 2 வித்தியாசங்கள் இருக்குது. ஒன்னு, தேவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்து இருக்கிற வாழ்க்கையை வாழுது. One is living a life that is hidden in Christ. I'm talking about the second one, a life that cannot be hidden from Christ. That means தேவனுக்கு மறைவாக நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. புரியுதா என்ன சொல்றேன்னு? நம்மளுடைய விசுவாசத்தின் பயணத்தின் வாழ்க்கைய தேவன்கிட்ட இருந்து விலகி நம்ம வாழ முடியாது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு அன்பானவர்களே, நாம் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, நம்ம உட்கார்ந்தாலும் நம்ம எந்திரித்தாலும் தேவன் அறிந்த தேவனாக இருக்கிறாராம். அவன் நம்மளுடைய நினைவுகளே அப்படியாக தூரத்துல இருந்து தேவன் அறிகிற தேவனாக இருக்கிறாராம். ஆமாவா இல்லையா? நீங்களும் நானும் படுத்திருந்தாலும் நம்ம அப்படியாக எழுச்சி நடந்தாலும் தேவன் நம்மளை சூழ்ந்து இருக்கிறாரா? ஆமாவா இல்லையா? நம்மளுடைய வழிகள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறாரா? நம்மளுடைய நாவல ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறதுக்கு முன்பதாகவே நீங்களும் நானும் என்ன பேச போறோம், என்ன சொல்ல போறோம், என்ன சிந்திக்கிறோம் சொல்லி தேவன் முழுமையாக நம்மளை படைத்தவர் படித்து வைத்திருக்கிறார். ஆமென். படைத்தவர் உங்களை என்னையும் படித்து வைத்திருக்கிறார். நம்மளை முழுமையாக தேவன் அறிந்த தேவனாக இருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? ஆகே பண்ணினால அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட நான் சொல்றேன், 2025 நீங்களும் நானும் நம்மளோட விசுவாசத்தின் பயணத்துல கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி வாழ்ந்திருப்போம்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனா 2026 be intentional in your relationship with the Lord. Be intentional about building your place of intimacy with the Lord. Be intentional about how you spend your time in the secret place with the Lord. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஐயா, the secret place is the birthing place of your power. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Hallelujah church. புரியுதாங்க? சீக்ரெட் பிளேஸ்னா என்ன தெரியுமாங்க? நீங்களும் ஆண்டவரும் அந்தரங்கம் தானே இந்த சீக்ரெட். அப்படியாக இணைந்து தேவனோட ஒரு உருவக்குள் நீங்கள் அப்படியாக தேவனோட வளர்கிறது. Amen. You have to come to a place where you will behold the Lord. Amen. ஆண்டவரை நீங்கள் அப்படியாக behold பண்ணாம நம்மளுடைய கிறிஸ்துவத்தின் பயணத்துல கிறிஸ்துவத்தின் வாழ்க்கையில நம்ம முதிர்ச்சிக்குள் நம்ம வளர முடியாது. Amen. Hallelujah church. Yes or no? அதுதான் முதலாவது காரியம் தேவன் பேச சொன்னார். I'm continuing from the worship and thanksgiving night. புரியுதாங்க? தேவன் சொன்னார், I know everything about my people. தேவன் சொன்னார்,
ஆமென். இன்னைக்கு தாய் தகப்பன் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் முழுமையாக நீங்கள் அறிந்திருக்கிறீங்களோ இல்லையோ, கணவன் மனைவி நீங்கள் ஒருத்தர் முழுமையாக நீங்கள் அறிந்திருக்கிறீங்களோ இல்லையோ, பிள்ளைகளே உங்களுடைய பெற்றவர்களை நீங்கள் முழுமையாக நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா இல்லையோ, உங்களுடைய வழிகள் எல்லாம், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய உள்ளுக்கு இருக்கிற உங்களுடைய வாஞ்சைகள், உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய யோசனைகள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க எந்த நிலை ஸ்தானத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி தேவன் அதை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். Amen. Hallelujah church. Amen church. Hallelujah. Hello. Amen. நான் வேலை செய்ய தேவை நினைக்கிறேன். Shalom church. ஓகே. ஆமாவா இல்லையாங்க? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஹல்லேலூயாவா? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? somebody help me quickly. Amen. கர்த்தர் நம்மளை முழுமையாக அறிந்திருக்கிறார். Amen. ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? அது மாற்றம் இல்ல. இன்னைக்கு தேவன் பாருங்க, சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 139 அதிகாரம் 18வது வசனத்துல தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு மறுபடியும் அது நினைவு மூட்டும் போது என் உள்ளத்தை அப்படியாக அந்த வார்த்தை பிடித்து கொண்டது. ஆமென். அப்படியாக அந்த வார்த்தை பிடித்து கொண்டது. என்ன தெரியுமா அவர் சொல்வாரு? ஆண்டவரை நான் விழிக்கும் போது நான் இன்னும் நண்டையில் இருக்கிறேன். ஆமென். ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. ஆமென். நான் விழிக்கும் போது நான் இன்னும் ஐயா can you pass me your mic? Mic check. Okay. நான் விழிக்கும் போது நான் இன்னும் உன் அண்டையில் நான் இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்யா? என்ன அர்த்தம்? பதில் சொல்லுங்க. என்ன அர்த்தம்? அவரும் தாவீதும் ஒன்னா சேர்ந்து ஒன்னும் இருக்காங்களா? அப்ப பாருங்க, தாவீது எவ்வளவு மனதைரியத்தோட, மன தாழ்மையோட, மன நிறைவோட, with a thankful heart he would have told the Lord, Lord, when I'm awake you are still with me. Amen. ஐயா நான் சொல்றேன் ஐயா, இந்த வசனத்தை படிக்கும் போது தேவ ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை என்ன திரும்ப உணர்த்தினாரு. 2025ல நீங்கள் தேவனுடைய பலத்தினால இடை கட்டப்பட்டு தேவனுடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்டு தேவனுக்குள் எப்படி நீங்க நிலைத்திருந்து தேவன் உங்களுக்கு கூட இருந்தாரோ, இப்பவும் தேவன் இந்த 2026க்கு உங்களை என்னையும் வழி நடத்தின தேவன். ஒன்னும் புதிய வருடத்துக்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள், ஒன்னும் தேவன் உங்களோட தான் இருக்கிறார். நீங்களும் ஒன்னும் தேவனுடைய அண்டையோடு தான் நீங்க இருக்கிறீங்க. Amen. The Lord is with you. ஆகையால் அன்பானவர்களே, ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன், நான் உங்களுக்கு தகப்பனாக இருப்பேன் சொன்ன தேவன். ஆமாவாரே, ஏசாயா 46 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன் சொன்ன தகப்பன். ஆமாவா இல்லையா? அந்த தகப்பனாட்ட இருந்து நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை தருவாயா? அவருடைய ஆவிக்கு மறைவாக நம்ம எங்கேயும் போக முடியாது. ஆமென். அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம எங்கேயும் ஓட முடியாது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ரெண்டாவது காரியம் என்னையா சொன்னேன்? முதலாவது என்ன சொன்னேன்? தேவன் நம்மளை முழுமையாக அறிந்த தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, தேவன் நம்ம கூடவே இருப்பவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை விட்டு, அவருடைய ஆவிக்கு மறைவாக, அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம எங்கேயும் செல்ல முடியாது. Amen church. Amen.
பதில் சொல்றீங்களா? எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க? How many of you are listening to these words? Can you receive? Can I see your hands touch? Amen. ரொம்ப அமைதியா இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். I know those of you reading your Bible and taking notes, but learn to respond. Receive the word in the mighty name of Jesus. Amen. I cannot preach when it's so silent. Those who know me ever since I was a child, you know. Amen, church. Amen. Hallelujah, church. Amen. Hallelujah, church. Amen. 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 பாருங்க, நான் என்ன சொன்னேன்? தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து நம்ம எங்கேயோ செல்ல முடியாது. ஆமாவா இல்லையா? அது மாத்திரம் இல்ல ஐயா. மூன்றாவது காரியம் தேவன் என்ன சொன்னார் என்றால், பாருங்க, சங்கீதக்காரர் சங்கீதம் 139வது அதிகாரத்துல சொல்றாரு, ஆண்டவரே நான் வானத்துல ஏறினாலும் நீங்க அங்க இருப்பீங்களா? நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் நீங்க அங்க இருப்பீங்களா? ஆமா இல்லையா? விடிய காலைகள் சட்டைகள் எடுத்து கடலோட கடையாந்தங்கரைக்கு போனா கூட அங்கேயும் தேவன் இருப்பாரா? ஆனா தேவன் சும்மா இருக்க மாட்டாரு. ஆஷாமா பக்கத்துல சொல்லுங்க, சும்மா தேவன் உங்களோட இருப்பவர் இல்ல. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, அங்கேயும் தேவன் உடைய கரம் உங்க மேல இருக்குமா? தேவன் அவருடைய கரத்தை உங்க மேல வைத்திருக்கிறார். அது மாற்றம் இல்ல, தேவன் உங்களை பிடித்து கொண்டு உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். தேவனுடைய வசனத்துல போட்டிருக்க ஐயா, நான் சொல்லல, அங்கேயும் தேவன் உங்களை பிடித்து கொண்ட தேவன் உங்களை வழி நடத்துவாராம். தேவனுடைய கரம் உங்களை பிடித்து கொண்டு உங்களை வழி நடத்துகிற வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். தேவனுடைய கரம் உங்களுடைய தலைமையில் இருக்கிறது, உங்களுடைய குடும்பங்கள் மேல இருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகள் மேல இருக்கிறது, உங்களுடைய திருமணங்கள் மேல இருக்கிறது. நீங்கள் உணர்வீங்க, அதை நீங்கள் காணுவீர்கள், தேவன் சொல்லுகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, தேவன் உங்களை முன்புறமும் பின்புறமும் தேவன் இறுக்கி அவருடைய கரத்தை உங்களை மேல் வைத்திருக்கிறாராம். ஐயா வாங்க, கல்வி மாற்றம் ஐயா சாப்பிடு வாங்க. Andrew சீக்கிரமா quickly, I have no time. Quickly. இதுதான் ஐயா quickly வாங்க. ரெண்டு பேரும் எழுதுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அண்ணனை இருக்க முடியுமோ இருக்கலாம். நல்லா முடிச்சீங்க. அவ்வளவு பயமா இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? தேவனே அவருடைய பிரசனத்தினால உங்களை இந்த மாதிரி மீன்புறமோ பின்புறமோ தேவன் உங்களை இறுக்கி இருக்கிறார். தேவனுடைய பிரசனம் தேவன் அது மாற்றம் இல்ல, இறுக்கி கொண்டு அவர் கரத்தை தலைமையில வைத்திருக்காராம். இதுக்கு மேல என்னையா வாக்கு தத்துவம் உங்களுக்கு வேணும்? இதுக்கு மேல என்னையா ஆசீர்வாதம் வேணும்? அவர் தான் நம்மளுடைய பங்காக இருக்கிறார் ஐயா. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த வருடத்துல நீங்கள் வாழுகிறவர்களாக நீங்கள் இருப்பீங்க. சரண்யா காப்பாத்து ஏதாவது சொல்லிடுவாங்க. ஆமாவா இல்லையா? எஸ் or no church? ஹalleluya. நல்ல சத்தமா ஆண்டவருக்கு உற்சாகமா ஆமென் சொல்லுங்க ஐயா. ஆமென். அப்படிப்பட்ட தேவனானவர். ஆமென். முதலாவது என்ன சொன்ன? தேவன் உங்களை முழுமையாக ஆராய்ந்து அறிந்த தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, தேவனுடைய பிரசன்ன தேவன் உங்களோட தான் இருக்கிறார். ஆமென். நீங்க தேவனுடைய அண்டையில தான் இருக்கிறீங்க. None of your circumstances, church, none of your situations, church, no matter என்ன சவால்களை நீங்கள் சந்தித்தாலும் சரி, சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போனாலும் சரி, அதுக்கு ஒரு மாற்றம் வராது. ஆமாவா இல்லையா? தேவன் உங்களோட தான் இருக்கிறார். நீங்க தேவனுடைய அண்டையில இருக்கிறீங்கன்னு சொன்னா
மூன்றாவது நான் சொன்னேன், தேவன் உடைய கரம் உங்களுடைய தலைமையில் தேவன் வைத்திருக்கிறார். அது மாற்றமில்ல, தேவன் உங்களுடைய கரம் உங்களை பிடித்துக் கொண்டு இருக்கிறது. தேவனுடைய கரம் உங்களை வழி நடத்தும். ஐயா, தேவனுடைய கரம் தோற்று போன கரம் இல்ல. ஆமாவே எஸ்தர், தேவனுடைய கரம் பரிசுத்த கரம். தேவனுடைய கரம் உத்தமமான கரம். தேவனுடைய கரம் நல்ல காரியங்களை செய்த கரம். தேவனுடைய கரம் உயர்ந்திருக்கிற கரம். அப்ப தேவனுடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிடித்துக் கொண்டு இருந்தா எப்படிங்க தேவன் அது ஒரு அழிவுக்குள் தேவன் கொண்டு போவாரு? உங்களுடைய திருமணத்துல உங்க திருமணத்தை கணவன் மனைவியும் தேவன் உங்க 2 பேரும் பிடித்துக் கொண்டு இருந்தாக்கா எப்படிங்க தேவன் உங்களை ஒரு ஏமாற்றத்துக்குள் தேவன் உங்களை வழி நடத்துவாரு? ஆமாவா இல்லையா? Today the hand of the Lord, அதுதான் நான் சொல்றேன். Picture it when I say the Lord is holding you. The Lord is leading you with his hand. அவருடைய கரத்திலிருந்து யாரும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. ஐயோ ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் ரிச் பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆண்டவருடைய கரத்திலிருந்து உங்களை யாரும் பறித்து கொள்ள முடியாது. ஆமென். ஆமாவா இல்லையா? ஏன்னா you are precious in the sight of God. புரியுதா நான் என்ன சொல்றேன்? You are precious to God. Hallelujah. இன்னைக்கு இங்க நான் நின்று கொண்டு இருக்கிறது தேவன் தகப்பனாருடைய இருதயத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். 2026 நீங்கள் கடந்து போகிற வரல இது தகப்பனாருடைய உள்ளமாக இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும். Amen. One of the things that the Lord desires and wills for us this year is அவருடைய பெரிதான வாஞ்சையே, அவருடைய பெரிதான மகிழ்வே, அவருடைய பெரிதான டிலைட்டே நீங்களும் நானும் தான். ஆமென். காரியங்களுக்கு மேல தேவன் என்ன விரும்புகிறார்னா நீங்களும் நானும் அவரை தகப்பனாக முழுமையாக இந்த வருடம் இன்னும் ஆழமாக அறிந்து கொண்டு அவர் ஒரு தகப்பன் சொல்லி அந்த உறவுல நீங்க வளரணும்னு சொல்லி தேவன் ஆசைப்படுகிறார். தேவன் வாஞ்சிக்கிறார். The Lord wants you to know him personally as he is your father. புரியுதாங்க? ஒரு தகப்பன் ஸ்தானத்துல தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இது அவருடைய உள்ளமாக இருக்கிறது உங்களுக்கு இந்த வருடம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Yes or no church? Hallelujah. இன்னைக்கு எத்தனை பேர் தேவன் உங்க இடம் பேசிக்கொண்டு இருக்கிறார்? ஆமென். நான் என்ன சொன்னேன்? நாம் அவரிடம் மறைந்து வாழ முடியாது. ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட தேவனானவர் ஐயா இன்னைக்கு உங்களை மின்புறமும் பின்புறமும் அப்படியே நெருங்கி கொண்டு இருக்கிற தேவன் இன்னைக்கு இங்க அமர்ந்திருக்கிறீங்க தெரியுமா? I want you to envision and receive this by faith and know the truth of God's word that the Lord's hand is upon you. The Lord's hand is upon you. You shall live and declare the wonders of the Lord. Every fear in the mighty name of Jesus I break. புரியுதாங்க? You are destined for more. புரியுதாங்க என்ன சொல்றேன்? Hallelujah church. Hallelujah church. புரியுதாங்க? அப்படிப்பட்ட தேவன் பாருங்க, நல்லா கேளுங்க ஐயா. அவருடைய யோசனைகள் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் எவ்வளவு அருமையான யோசனையாக இருக்கு தெரியுமா? The thoughts that God has towards you and me, Desigama, is very precious. Amen. அதோடைய தொகை நம்ம எண்ண முடியாதா? தேவன் உங்க மேல வைத்திருக்கிற திட்டங்கள், அவருடைய இருதய வாஞ்சைகள், சித்தங்கள், அவருடைய யோசனைகள், அவருடைய ஆலோசனைகள் உங்க மேல வைத்திருக்கிறது அது அருமையானவைகளா? அது நீங்க எண்ண முடியாதா? நம்ம என்ன பண்ணாலும் அது மணல பார்க்கிலும் அதிகமாக இருக்குமா? அப்படின்னு தேவனுடைய வார்த்தையில சங்கீதம் 139வது அதிகாரம் 17-18வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார். ஆமென். அப்படிப்பட்ட என்ன ஆலோசனைகள் ஐயா, எப்படிப்பட்ட நினைவுகள், எப்படிப்பட்ட தரிசனங்கள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட திட்டங்கள் தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார், சித்தங்கள் வைத்திருக்கிறார். ஒரு தகப்பனாருடைய உள்ளத்துல இருந்து எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு
உங்களுடைய திருமணங்களுக்கு. ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன் ஐயா, நீங்களும் ஜெரமாயா 29வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி நீங்களும் நானும் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, தேவன் பொய்க்காரல்ல, நீங்களும் நானும் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, என்னது உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் தேவன் நினைத்து கொண்டு இருக்கிற நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறாராம். அது எப்படிப்பட்ட நினைவுகளாக இருக்கிறது எண்ண முடியாது. அது எப்படிப்பட்ட எண்ணங்களாக நினைவுகளாக இருக்கிறது? ஆக அருமையானவர்கள். ஆமென். அது தீமைக்கு அல்ல, ஆனாலும் சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. அது ஆமென் சொல்லி பெற்றுக்கொண்டு இன்னைக்கு நீங்களாம் இங்க உட்கார்ந்து இருக்குது, உண்மையிலே தேவன் தான் என் தேவனா சொல்லி அமர்ந்திருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? தேவன் தான் நம்மளுடைய கண்மலையாக இருக்கிறாரான்னு சொல்லி இருக்கிற மாதிரி இருக்கு. Church, today I'm not preaching to you my own words. இன்னைக்கு நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் பிதா ஆனவர் தகப்பனார் அவருடைய இருதயத்தின் சத்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரே ஒரு ஆள் ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. Amen. Hallelujah church. Amen. Yes or no? ஆமாவா இல்லையா? Yes or no? அது எப்படிப்பட்ட யோசனையாக இருக்கிறது? தீமைக்கல்ல, ஆனாலும் சமாதானத்துக்கு ஏதுவான யோசனையாக நினைவுகளாக இருக்கிறது. அப்ப நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு அது என்ன ஐயா? நீங்க ஆண்டவர் இயேசுக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது, அவர் உங்களுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது, நீங்க வேர் கொண்டவர்களாக வாழும் பொழுது, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக வாழும் பொழுது, விசுவாசத்துல உறுதியாக இருக்கும் பொழுது, ஸ்தோத்திரத்தோட நீங்கள் அப்படியே பெருகிறவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது, தேவனுடைய முகத்தை எப்பொழுதும் நீங்கள் தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது, உங்களுடைய இருதயம் தேவனுடைய இருதயம் அப்படியாக இணைந்து இருக்கும் பொழுது, நீங்க எதிர்பார்த்து இருக்கும் முடிவை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்துல அந்த முடிவுகள் என்னவாக இருக்கிறது? Not the end. What are you expecting? What are you waiting of joyful hope in the Lord? What are you trusting God with and for? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமாவாலே தேவஜனமே? எஸ் or no? அவைகள் எல்லாமே தேவன் சமாதானத்துக்கு ஏதுவாக உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் உங்கள் பேர்ல தேவன் நினைவுகளை நினைத்து கொண்டு இருக்கிற அந்த காரியங்கள் இருக்கு தெரியுமா? அது தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. அது மாற்றம் என்ன தேவஜனமே? ஆகையால் கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு முடிவு உண்டு. உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் வீண் போகாது. உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் கர்த்தருக்குள் இருக்கிற விசுவாசம் துண்டிக்கப்படாது. Amen. For surely there is a hope. Your hope will not be cut off. in இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறது. எனக்கு இந்த வசனத்தை படிக்கிறீங்களா? Proverbs 23:18. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாக முடிவு உண்டு. நிச்சயமாக பக்கத்துல பசங்க நிச்சயமாகவே தட்டி சொல்லுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. It's not a dead end, Esther. தேவனுடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவாக இருக்கும்னா புதிய ஆரம்பங்களாக இருக்கும், புதியவைகளாக இருக்கும், சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கும். அதுதான் உங்களுடைய தேவனும் என் தேவனும். புரியுதாக என்ன சொல்றேன்னு? நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. இருக்குயா? இருக்கு. அப்புறம் ஒரு நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க? உங்களுடைய நம்பிக்கை நீங்க வீண் போகாது ஐயா. உங்களுடைய நம்பிக்கை வெட்டப்படாது.
புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? ஆகைப்படினால் அன்பானவர்களே, இங்க பாருங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, ஐயா என்னுடைய பார்வை, என்னுடைய கவனம், நான் உன்னை எல்லாம் முழுமையாக நான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் சொல்றேன். என்னுடைய கைகள் உன்னை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்கிறார். என் கைகள் உன்னுடைய தலை மேலும் உன்னுடைய கையை பிடித்துக் கொண்டு நான் வழி நடத்தி கொண்டு இருக்கிறேன் தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? மூணாவது, ஐயா நான் உன் கூட தான் இருக்கிறேன். முழுமையாக தேவன் கர்த்தர் நம்மளோட தான் இருக்கிறார். All of him. அது மாத்திரமல்ல, தேவன் சொல்லுகிறார், his heart and his mind has thoughts of a good future and a hope for you. அப்ப பாருங்க, every being of God is involved about you. Amen. தேவன் முழுவதும் உங்களை அவருடைய மகளாக தேவன் உங்களுக்கு இருக்கிறார். உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், எப்படி இருக்கிறேன் சொல்லி அவருடைய இருதயத்தை, அவருடைய குணாதிசயத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆமாவா இல்லையா? Yes or no? God is saying, பாருங்க, எனக்குள்ள நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களுக்குள்ள நிலைத்திருப்பேன்னு சொன்னா எவ்வளவு அழகான வார்த்தை. நம்ம ஃப்ரெண்ட மட்டும் சொல்றானே, ஏய் நீ என் கூட இரு, நான் கூட இருப்பேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? Yes or no? இன்னைக்கு தேவன், in another words, you know what God is saying? You are mine. You and God belong to each other. Whoa! அம்மா எவ்வளவு வயசானாலும் நீங்களும் தேவனுக்கு சொந்தம் தான், ஆண்டவர் உங்களுக்கு சொந்தம் தான். Amen. You and God belong to each other. You and God are together in this. You and God, He is mine and I am His. His heart is mine and my heart is His. Amen, church. இந்த வாரம் அப்படிப்பட்டவர்களாக நம்ம வாழுவோம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? பாருங்க, God is by all himself as a father. He is for you. You are his greatest delight. பாஸ்டர் சொந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையில போட்டுருக்குது. You are his greatest delight. You are his heart's joy. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். You and I have all of God with us. ஆமாவா சந்திரமா? You and I have all of God with us. ஆனாலும் இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஆண்டவருக்கு you are everything. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு ஆண்டவர் யாரா இருக்கிறாரு? ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் யாரா இருக்கிறார்? Amen. Amen. Hallelujah. தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உங்களுடைய இருதயம் இருக்கும்னு சொல்லுங்க. Amen. Amen church. அப்ப உங்களுடைய பங்குமானவர், உங்க எல்லாவற்றுக்கும் தேவன் கொடுக்கிற நாளைக்கு நம்மளுடைய worship and thanksgiving night நான் சொன்னேன், எல்லா நன்மைகளுக்கும் மேலாக, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேலாக, எல்லா தேவன் கொடுக்கிற நன்மைகளுக்கும் மேலாக, தேவன் தருகிற காரியங்கள் அது இது சொல்லிட்டு அது எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் அன்பின் நேசராக இருக்கிறார், என் இருதயத்தின் நேசராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு அவர்தான் வேண்டும் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? Amen. How many of you saying I just want Jesus? Amen. அவர் நிறைவானவர் ஐயா, அவர் நிரந்தரமானவர். Amen. இன்னைக்கு நீங்க சொல்லும்போது ஆண்டவரை எல்லா பொக்கிஷங்களுக்கும் மேல என்னுடைய இருதயத்தின் பங்கானவர், என்னுடைய மகா பெரிதான பொக்கிஷம் நீங்க தான் சொல்லுங்க. கை தூக்குறீங்களா? உங்களுடைய கரங்களை தேவன் பார்க்கிறார் இன்னைக்கு. Amen church. Amen church. பாருங்க, இன்னைக்கு அப்படி சொல்றங்க. நான் இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நான் அறிக்கை செய்கிறேன். நான் எப்படி worship and thanksgiving nightல நான் அறிக்கை செய்றேனோ, Genesis chapter 15 verse 1.
ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாம் ஒன்னும் ஆபிரகாம் ஆகல. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத. இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்க கரங்களை உயர்த்தி பெற்றுக் கொள்ளுகிறீங்களா? ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாகவும் நான் உனக்கு மகா பெரிதான பங்காக நான் இருப்பேன் தேவன் சொல்லுகிறார். Amen. The Lord is saying, don't be afraid, Abraham. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்றார், don't be afraid Juliana, don't be afraid Kamala, don't be afraid Benedict, for I will be your shield and I will be your exceedingly great reward. ஆண்டவர் நீ கரத்தை தட்டிருக்கீங்க. நம்ம என்ன எதிர்பார்ப்போட நீங்க வந்திருக்கோம்? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கொடுப்பாரையா? முதல் ஆண்டரை தேடுவோம். ஆசீர்வாதம் வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், பணம் வேணும். ஆண்டர் தான் the Lord. Church, listen, Langita bilingual. This is the year where you will experience the Lord as your exceedingly great reward in your life. ஆண்டவரே உங்களுக்கு பலன் எப்படி சொல்லுவாங்க, மிகுந்த பெரிய பலனானவர்களாக நீங்க அப்படியாக உணர்வீங்க, ருசிப்பீங்க. Yes, we are entering a season of new beginnings. Yes, we are entering a season of answered prayers. Yes, we are entering into a season of the divine fulfillment and the birthing of the promises of God in your lives. Yes, but above all this, that's a season. But in this house, the Lord, in our families, in our children's life, in our marriages, the Lord will be our exceedingly great reward. Amen. ஆண்டவர் தான் எங்களுக்கு மகா பெரிதான பொக்கிஷம், மகா பெரிதான பலன் உள்ளவராக இருப்பார். Amen. பாருங்க, சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல எழுந்திருக்கிறபடி தாவீது சொல்றார், சங்கீதக்காரர் சொல்றார், ஆண்டவரே நீங்க என்னோட கேடகமாக இருக்கிறீங்கன்னு சொல்லுவார், நீங்க என்னோட மகிமையாக இருக்கிறீங்கன்னு சொல்லுவார். Can somebody read Psalms 3:3? I forgot the scripture. ஆனாலும் கர்த்தாவே கர்த்தாவே நீ என் கேடகமும் உங்களுடைய பாதுகாப்பானவர் அவர். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? உங்களுடைய கரங்களை just lift up your hands and just let this be your prayer today. படிங்க ஐயா. ஆனாலும் நீ என் கேடகமும் நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறார். ஓ தேவன் உங்களுடைய கேடகமும் உங்களுடைய மகிமையும் உங்களுடைய தலையை உயர்த்துகிறவராக இருப்பார். Amen. Hallelujah. இந்த வருஷத்துல தேவன் உங்களுடைய மகா பெரிதான பலனுள்ளவராக இருக்கும் பொழுது தேவன் உங்களுடைய மகிமையாக இருப்பார், உங்களுடைய கேடகமாக இருப்பார், உங்களுடைய தலையை உயர்த்துவராக நீங்கள் அதை ருசிப்பீங்க. பெற்றுக்கொள்ளுங்க ஐயா. Amen. Amen. Hallelujah church. Amen. Yes or no? Today church, இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவனானவர் இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I have all of God with me. உங்க கரங்களை உயர்த்தி நான் பார்க்க முடியும். All over this place. Marebo koshikiyana. Kyarama shiyana. You have all of God with you. இந்த போதனைக்கு அப்படியே கைகளை உயர்த்தி இந்த மெசேஜ்க்கு அநேக பாகங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு 2வது பாகம் இருக்கிறது, 3வது 4வது 5வது பாகம் இருக்கிறது. இதோ அடுத்த வாரங்கள் வருகிற வாரங்கள் நான் அதை போதித்துக் கொண்டே இருப்பேன். I will continue chapter after chapter what the Lord is speaking to the church, to you personally in your life. Amen. But ஆனாலும் இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுடைய உள்ளத்துல உங்களுக்கு தெரியணும். அப்பா உங்களை நீங்க தான் அவருடைய நேசமாக இருக்கிறீங்க. Amen. The Lord wants you to experience Him and grow in the revelation and your identity in Him as a father. As a father. இந்த வருஷம் அது தேவனுடைய இருதயமாக இருக்கு. So you have all of God with you church. Today would you
நம்மளுடைய இருதயத்தை பரிசோதித்து பார்ப்போமா? ஆண்டவரே, என் பண தேவைகளுக்கு மேல, நான் தேடுகிற ஆசீர்வாதங்களுக்கு மேல, நான் விண்ணப்பம் பண்ணுகிற நன்மைகளுக்கு மேல, நான் உண்மை முதல் இடத்துல, நீதான் என் இருதயத்தின் ராஜாவாக, என் இருதயத்தின் சிங்காசனத்துல, என் குடும்பத்துல ஆண்டவரே, நீங்க தான் எல்லாவற்றத்துக்கும் மேலாக எங்களுடைய தங்கமானவர் ஆண்டவரே, எங்களுடைய பொக்கிஷமானவர் ஆண்டவரே. You are priceless to us, oh God. You are precious to us, oh God. Today, as a family, as a church, oh Father, we declare, oh God, we say by faith, oh Lord, that you are our exceedingly great reward, oh God. You are our shield, oh Father. You are our glory, oh God, and you are the lifter of our head, oh Father. ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே, நாங்கள் எங்களை அப்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறீங்களா? அன்பானவர்களை அப்படியாக ஒப்பு கொடுக்கிறீங்களா? இந்த mighty name of Jesus. நீங்க ஒப்பு கொடுக்கிற வேலையில மறந்துடாதீங்க. தேவன் சொன்னார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். இரண்டாவது தேவன் சொல்றார், எனக்கு மறைவாக நீ வாழ முடியாதுன்னு தேவன் சொல்றார். அப்ப நீங்க விண்ணப்பம் பண்ணுகிற காரியங்கள், உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் தேவன் பார்க்கிறாரு. மூன்றாவது தேவன் சொல்கிறார், என்னுடைய கரம் உன் மேல இருக்குது தேவன் சொல்கிறார். நீ என் அண்டையில தான் நீ இருக்கிற தேவன் சொல்கிறார். நாலாவது தேவன் உங்களை குறித்து தேவன் யோசனைகள் வைத்திருக்கிறார், ஆலோசனைகள் வைத்திருக்கிறார், திட்டங்கள் வைத்திருக்கிறார். அது நன்மைக்கு, அது சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கிறது தேவன் சொல்லுகிறார். இது எல்லாம் மறந்துடாதீங்க. that you belong to him completely. எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். உங்க தேவைகளை நீங்கள் அறியறதுக்கு மேலாக தேவன் உங்களை நல்லா அறிந்திருக்கிறார். நம்ம குடும்பங்களுக்கு என்ன தேவை இல்லைன்னு தேவன் அறிந்திருக்கிறார். The Lord will be an exceedingly great reward. அப்படியே ஒப்பு வைக்கிறீங்களா? We just surrender everything that's bothering you. Surrender everything that is your heart's cry. Surrender everything that you are crying about. Surrender everything that you are waiting hopefully and joyfully about. Surrender everything. As you surrender, son, can you read that scripture here? As you surrender, நீங்க ஒப்பு வைக்கிற வேளையில அவர் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது அறிக்கை செய்து ஒப்பு வைக்கிறீங்களா? Genesis 51. அது தேவனுடைய குரலின் சத்தமாக இருக்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு. அது தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு. ஒப்பு வைக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்துறீங்களா? அவர் படிக்கிற வேலையில அது தேவனுடைய சத்தமாக இருக்கட்டும். உங்களுக்கு சத்தமா படிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே. பெற்றுக்கொள்ளுங்க அந்த வார்த்தையை. நீங்கள் பயப்படாதீங்க. நான் உனக்கு கேடகமும் ஆமென், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். உங்களுக்கு மகா பெரிதான பலனாக தேவன் இருக்கிறார். உங்களுடைய குடும்பங்களுக்கு, உங்களுடைய திருமணங்களுக்கு தேவன் மகா பெரிதான பலனாக இருப்பார். ஆமென். உங்க வாழ்க்கையில தேவன் மகா பெரிதான பலனாக இருப்பார். நீங்க என்ன காரியம் என்ன பயத்துல நீங்க இருக்கிறீங்க ஐயா? என்ன உங்களை போட்டு டொமேட் பண்ணிக்கிட்டு இருக்குது? ஒரு வேர்ல்ட் மனதுல ஏதோ ஒரு புயல் காற்று அடிக்கிறது போல அடித்து கொண்டு இருக்கிறது. அப்பப்ப சிந்தையில வந்து அந்த பயம் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு தேவன் சொல்கிறார், பயப்படாத, நான் உனக்கு கேடகம். ஐயா, அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? நான் உனக்கு மகா பெரிதான பலன் சொல்லும் போது, அவர் தான் என் நிறைவானவர், அவர் தான் என் நிரந்தரமானவர்.